ஆனால் இந்த சீசனில் விஷ்ணுவுடைய அந்த காமெடி வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கணுங்க. எவிக்ட் ஆகி வரும்போது தான் பேசினாப்புல. சரி, ஓகே. 9 பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. 24/7 வாட்ச் பண்ணி அந்த டீம் கொடுத்துருக்காங்கங்க. அப்போ அதுக்கான ஒரு முக்கியமான அவார்டு தான் அது. கேம் சேஞ்சர் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து தினேஷ்க்கு கொடுத்துருக்காங்கங்க. ஸ்போர்ட்டிவ் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து மணிச்சந்திராவுக்கு போயிருக்கு. டிட்டர்மைன் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து பூர்ணிமாவுக்கு போயிருக்கு. செல்ஃப் மேட் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நிக்சனுக்கு போயிருக்குங்க அந்த அவார்டு. ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா. இன்ஸ்பிரேஷன் award goes to Vichitra. Competitive contestants goes to Vishnu. அடுத்து பன்முகை திறமை மாயா. எனர்ஜெட்டிக் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரவீனாவுக்கு போயிருக்கு. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா? கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச பட்டம் எதுங்க? கேம் சேஞ்சர், ஸ்போர்ட்டிவ், டிட்டர்மைன், செல்ஃப் மேடு, ரைசிங் ஸ்டார், இன்ஸ்பிரேஷன், எனர்ஜெட்டிக், காம்படேட்டிவ், வெர்சடைல், எல்லாமே சூப்பரான ஒரு அவார்ட்ஸ் தான். 9 பேருக்கு மட்டும்தாங்க அவார்ட்ஸ் போயிருக்கு. ஆனால் 23 பேர் போட்டியில் பங்கெடுத்தாங்க. இங்கே இந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு 3 பேர் வரல. இப்போ 20 பேர் தான் வந்திருக்காங்க. அன்னபாரதி, பிரதீப் ஆண்டனி, அதுக்கப்புறம் ஆயுஷ். இவங்க 3 பேரும் இந்த நிகழ்வில் ஃபினாலே நிகழ்வுலையும் அவங்க பங்கெடுக்கலை. நாளைக்கு எபிசோடில் ஒரு வேளை வராங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். செமையான ஒரு அவார்டுங்க, ரைசிங் ஸ்டார். அதோட டைட்டில் வின்னர். அதில் உங்கள் ஒரு காமெடி பூச்சி சுற்றிக்கிட்டு இருந்துச்சா? என்னது, நான் டைட்டில் வின்னர்ன்ட்டு விக்ரம் ஒரு அவார்டும் இல்லையா? ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது.